ஹாய் கைஸ், வெல்கம் டு SS Sports Info தமிழ். IPL 2026 சீசனுக்கான ஆயத்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி குறித்த 2 முக்கிய அப்டேட்ஸ் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குங்க கைஸ். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்ச நாளாக நான் போடுற வீடியோஸ்க்கு உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றிங்க கைஸ். ஸோ அதிகம் பேசாமல் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஆணிவேராக இருந்த ரவீந்திர ஜடேஜா ட்ரேடிங் முறையில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தாவுனாரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையில் ராஜஸ்தான் அணியின் கேப்டன் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படலாம் என்ற பேச்சு பலமாக அடிபட்டு இருக்குங்க கைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வழி நடத்திட்டு போனாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸை யாரு கேப்டன்ஷிப் பண்ண போறாங்க அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரைக்கும் வெளியிடல. இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில இப்ப இருக்கக்கூடிய இளம் வீரராக இருக்கக்கூடிய SSV ஜெய்ஸ்வால் மற்றும் ரியான் ஃபராக் ஆகியோரது பெயர்கள் பரிசீலனையில் இருந்தாலும் அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜட்டுவை கேப்டனாக்க அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்குங்க கைஸ். நம்ம ஜட்டு பற்றின இந்த தகவல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த பதிவு ஒரு சூசகமாக தான் இருக்கு. இருந்தாலுமே அவர் ஒரு கேப்டன் பதவியை ஏற்பார் அப்படின்ற செய்தியும் அதுல வெளியிடப்பட்டிருக்கு மறைமுகமா. 2008ஆம் ஆண்டு IPL கோப்பையை வென்ற ஷார்ன் வார்னே தலைமையான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில கைஸ் ஜடேஜா ஒரு முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். தற்போது மீண்டும் தனது கேம்புக்கு திரும்பியுள்ள ஜட்டு கேப்டன் பொறுப்பை ஏற்பார் என பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே கைஸ், நம்ம CSKல இருந்து ஜட்டு என்னதான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தாவுனாலும் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்ல கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. ஸோ 2026 அவரை கேப்டன் நம்ம பார்க்க போறோம் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அப்படின்றது மகிழ்ச்சி தான். ரெண்டாவது அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் அணி தனது சொந்த மைதானத்தை மாற்ற தயாராகி விட்டது அப்படின்றதா ரெண்டாவது அப்டேட். இதுவரை ராஜஸ்தான் அணியோட லீக் போட்டிகள் அனைத்துமே ஜெய்ப்பூர்ல உள்ள சவாய் மான்சிங் மைதானத்தில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இதற்கு பதிலாக இனி மகாராஷ்டிராவில் உள்ள பூனே நகர்ல MCA மைதானத்திற்கு 2026 IPLல் ராஜஸ்தான் அணியின் லீக் போட்டிகளை அனைத்தும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு கைஸ். ஓகே கைஸ், IPL பற்றின இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.